சின்ன வயசுல இருந்து நமக்கு மறைக்கல்வி அப்படின்னு சொன்னாலே 10 கட்டளை படிச்சிட்டியா, 10 கட்டளைகளின்படி வாழ்ந்துட்டா போதும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கு. உண்மைதானே? நான் நல்லவனா கெட்டவனா, 10 கட்டளை படி வாழ்றேன்னா நான் நல்லவன், 10 கட்டளையை கடைபிடிக்கலையா நான் கெட்டவன் அப்படின்னு தான் நம்ம மனநிலை இருக்கு. 10 கட்டளைகள் தான் திருச்சட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி புத்தகமே இந்த 10 கட்டளை, ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டு, இதெல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி எழுதப்பட்டிருக்குது. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் வெறும் 10 கட்டளையை மட்டும் படிச்சுக்கிட்டு 10 கட்டளையை கடைபிடிச்சா போதும் நான் மோட்சத்துக்கு போயிடுவேன், 10 கட்டளையை கடைபிடிச்சா போதும் நான் ஆண்டவருக்கு தான் நான் மாறிடுவேன், ஆண்டவருக்கு ஏற்புடையவன் நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அதனாலதான் இந்த வார்த்தையை திருப்பி படிக்கிறேன் கேளுங்க. கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் தொடர்பு இல்லை. இதனாலதான் நம்ம பார்ப்போம், நற்செய்தியின் உள்ள ஒரு செல்வந்தன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்பார், நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்யணும், நிலை வாழ்வு பெற நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஆண்டவர் இயேசு சொல்வாரு, உங்களுக்கு 10 கட்டளைகள் உண்டே, அதை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவன் சொல்லுவான், சிறு வயது முதல் நான் 10 கட்டளைகளை கடைபிடித்துக் கொண்டு வருகிறேனே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இயேசு சொல்வாரு, உனக்கு இன்னும் ஒரு விஷயம் குறைபடுது. என்னது? எல்லாத்தையும் வித்துட்டு, உன்கிட்ட இருக்கிற சொத்து இருக்கு இல்லையா, நிறைய பணம் வச்சிருக்க இல்லையா, எல்லாத்தையும் வித்துட்டு பணமாக்கி ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்தொடர்ந்து வான்றார். பைபிள் சொல்லுது, அவன் மிகுந்த முகவாட்டமாய் திரும்ப போனான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு மிகுந்த செல்வம் இருந்தது. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துறாரு, 10 கட்டளைகள்னால ஒருத்தன் நிறைவடைய முடியாதுன்னா நிறைவை கொடுக்க முடிந்தது எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்வது. திரும்பி பாருங்க, வசனத்தை வாசிக்கிறேன். தமக்கு கடவுள் நம்மை ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் அந்த சட்டத்தை கடைபிடிப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை.